சார் இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல இருக்கும் சார். நிறைய படங்கள் வந்தது போச்சு. எந்த படம் சார் இந்த வருஷத்துல பெஸ்டான ஒரு கலெக்ஷனை கொடுத்தது? இந்த வருஷம் நம்பர் 1 கலெக்ஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சார். ஓகே சார். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கூலி, ஓகே குட் பேட் அக்லி, ஓகே காந்தாரா 2, ஓகே. மாமன், ம் குடும்பஸ்தன், ம் அப்புறம் இந்த பிரதீப் ரங்கநாதன் படங்கள்லாம் எப்படி போச்சு? அந்த டூடு சும்மா தான் போச்சு. அதுக்கு முந்தின படம் ஓகே டிராகன். ஓகே டிராகன் இதெல்லாம் நல்லா போச்சு சார். ஓகே சார். இந்த கவினோட படங்கள்லாம் எப்படி போச்சு சார்? இந்த கவின் படங்கள் எல்லாமே சுமார் தான், ரொம்ப ரொம்ப சுமார். ஓகே சார். ஓகே. சுமார். எப்படி எதை வச்சு ஆடியன்ஸ் இப்போ படம் பாக்குறாங்க? இந்த அது வந்து எங்களால இன்னைக்கு இல்லை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அது. ஆடியன்ஸை பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு படம் வந்து ஜனரஞ்சகமா இருக்கணும். நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அவங்க அட்வைஸ் கேட்கறதுக்கு வர்றதில்ல படத்துக்கு. அதே மாதிரி தேவையில்லாம இந்த வெட்டுக்குத்து படம் பார்க்க மாட்டாங்கிறது இந்த வருஷம் சொல்லிட்டாங்க அவங்க. இந்த வருஷம் நீங்க ஹிட் ஆன எல்லா படமே பாத்தீங்கன்னா கதையோட்டு இருக்கிற படம் தான். ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் தான். இந்த 60 எடுத்து ஒரு படம் கூட ஓடல. அதுங்களா இந்த கலாச்சாரம் கண்டிப்பா அடுத்த வருஷம் மாறிடும். இப்ப மக்கள் ட்ரெண்ட் மாறிடுச்சுப்போ. அதனால வந்து இருந்துட்டு கதையம்சமுள்ள படம் தான் 2026 ஜெயிக்கும். காமெடிக்கான முக்கியத்துவம் இருக்கா சார்? காமெடிக்கான முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கறது கிடையாது. அதான் பெரிய மைனஸ். தமிழ் சினிமாவில் மைனஸே காமெடி படங்கள் வராது, காமெடி ஆர்டிஸ்ட் இல்லாதது. ஆமா, இப்ப யோகி பாபு ஒரே ஒருத்தர் இருக்காரு காமெடிக்குன்னு சொல்லி. அதுமே ஒன்னும் பெரிய அளவுல ஸ்கோர் பண்றது கிடையாது. நீங்க வந்து இப்போ NS கிருஷ்ணன் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு NSK, தங்கவேலு, சந்திரபாபு, அப்புறம் நாகேஷ், அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் வந்து சந்தானம், அதுக்கப்புறம் ஈவன் சூரி, வடிவேலு, விவேக், இவங்கெல்லாம் வந்தாச்சு. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப யோகி பாபு பரவாயில்ல தான். யோகி பாபு ஒன்றும் பெரிய அளவுல வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஆமா, இதான் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் இருக்கிற நிலவரம். இன்னும் நிறைய படம் நடிக்கணும். ஐ லவ் யூ ரஜினி சார். நிறைய படம் நடிக்கணும். அழகா இருக்காரு, ஸ்டைலா இருக்காரு. ஒன்னு சூப்பர் ஸ்டார் தலைவர் தான், வேற யாரும் இல்ல. 70 வயசுல தலைவன் சிங்கம் போல இருக்கிறாரு தலைவா. அரங்கம் அதிர்ந்துச்சு, விசில் பறந்துச்சு. ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒரு ஆள் தான். என்றுமே அவர் தான் தலைவர், சூப்பர் ஸ்டார். இவ்வளோ வயசு 70 வயசு சொல்லக்கூடிய இவ்வளோ இது ஆளாலும் அந்த சரிஸ்மா, அந்த ஸ்டைலு, அந்த மாஸ் என்னைக்குமே போல. உண்மையிலேயே நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து ரஜினி ஃபேன் தான். இப்போ வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. உண்மையிலேயே தலைவர் தான், சூப்பர் ஸ்டார் தான். இந்தியாவிலே யாராலே அந்த மாதிரி ஒரு இதுக்கு வர முடியாது. 50 வருஷம் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார்னு எடுக்கும் போது 50 ஆண்டுகள் ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒரு ஆள் தான். என்றுமே அவர் தான் தலைவர், சூப்பர் ஸ்டார், வேற யாருமே கிடையாது. ஒரே வார்த்தை சொன்னா அவர் வாழ்ற காலம் நாங்கள் வாழ்றோங்க, மிகப்பெரிய விஷயம். தலைவர் அடிக்க இனிமேலும் சரி இப்பயும் சரி யாரும் பிறந்தவருக்கு வாய்ப்பே இல்லை. தலைவர் ரொம்ப நடிக்கிறதுக்கு ஆள் பிறக்கவும் கிடையாது, பிறக்கவும் முடியாது. எப்பவுமே தலைவர் வந்து வெற்றி தான்.